நியூஸ் தெரிஞ்சா மாமல்லபுரத்துல இருந்து நீலாங்கரைக்கு எப்படி போனாரோ அப்படி போலாமே. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்ன மாதிரி மங்கியும் கிடையாது. இல்ல அதுக்கு என்ன பிரச்சனை சொன்னேன் சார், இவ்வளவு நேரம் எஸ்ஓபியே கிளியர் ஆகல. எஸ்ஓபியினுடைய அந்த ஜட்ஜ்மென்ட் ஆர்டர் காப்பி எடுத்து படிக்க சொல்லுங்க. அதுல எந்த ஒரு இதுவும் அப்படி கிடையாது. பேட்டரி போடல சார் 3 வேரியேஷன் பாருங்க. டிவிகே தற்கொலைகள் எப்படி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. காலையில போய் சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தா மாலையில வந்து சத்திரம் இல்ல சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இது ஒண்ணா சுப்ரீம் கோர்ட்ல சப்ஜூடிஸா இருக்கீங்கயா. சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் வாங்காம அங்க போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல வாங்க முடியாது. ராதை உனக்கு சொன்ன வேதமே. மூணாவது அக்டோபர் 3ஆம் தேதியே வந்து இந்த மாதிரியான ரேலிஸ்க்கு வந்து ஸ்டே கொடுத்திருக்காங்க ஹைகோர்ட்ல. ஒரு எஸ்ஓபி போடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ராதை உனக்கு சொன்ன இதுக்கு பதில் தரல. சரி, அனுமதி மறுக்கிறாங்கன்னு மறுக்கிறாங்க. ஹைகோர்ட் போய் டைரக்ஷன் கேளுங்க. உங்க மேல தவறு இல்ல. போதுமாமே, ஆடின ஆட்டெல்லாம் போதுமாமே. ஏன்னா அங்க போயிட்டாங்கன்னா அங்க போனா இங்க மக்கள் வந்து ஓட விட்டுருவாங்க. அந்த பயம், மக்கள் யாராவது செருப்பால் அடிச்சிருவாங்களோன்னு ஓடுகாலி விஜய்க்கு பயம். வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அங்க மீடியாவை தடை செய்ய முடியாது. அங்க யாராவது எதிர்த்து ஏதாவது பேசிவிட்டாலோ இவருடைய ஹீரோயிசத்துக்கு அங்க பங்கம் ஏற்பட்டு குந்தகம் ஏற்பட்டு பயம். அது மீடியாக்காரங்க எடுத்து போட்டா இமேஜ் காலியாகிடும்னு தொடர நடுங்குதா ஒலிக்கு.